நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். அரசர் வருகிறார், அரசர் வருகிறார். வரிசையாக நில்லுங்கள். கவனியுங்கள், கவனியுங்கள். மாமன்னர் ராஜாதி ராஜர் நாடு புகழ் விக்ரமாதித்த மாமன்னர் வருகிறார். மாமன்னர் வீர விக்ரமாதித்தருக்கு அன்னவா, எங்கள் பகுதியிலே தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் காய்ந்து விட்டன. உணவுக்கே வழியில்லை. கவலைப்படாதீர்கள், நான் இன்றே வறட்சி பணிகளை கவனிக்க ஏற்பாடு செய்கிறேன். வணக்கம். உங்கள் அடுத்த கவிதை தொகுப்பா? ஆமண்ணா, மாண்புமிக்க தங்கள் பார்வைக்காக. கவிஞருக்கு என் வாழ்த்துக்கள். நிச்சயம் படிக்கிறேன், மதிப்புரை தருகிறேன். நன்றி. ஆஹா, சந்தன மனம் சிந்தை கவர்கிறது. தங்கள் கைவண்ணம் அற்புதம். கலைஞரே, இந்த கலை தங்கள் முன்னோர் தந்த கலை, காலத்தை வெல்லும் கலை. நன்றி அரசே. ஜெய் கால பைரவா. ஜெய் கால பைரவா. அமைச்சரே, சொல்லுங்கள் மன்னா. இந்த யோகியார் எனக்கு இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறார். நானும் பல நாட்களாக பார்க்கிறேன். பழத்தை கொடுத்து விட்டு போகிறார், ஆனால் எதுவுமே கேட்பதில்லை. பழம் கொடுப்பது தொடர்கிறது. அமைச்சரே, மர்மத்திரை விலகிவிட்டது. எல்லா கனிகளையும் சோதிக்கிறேன். புரியவில்லை யோகியாரே. எதை பெறுவதற்காக தாங்கள் இப்படியெல்லாம் தருகிறீர்கள்?
இந்த அற்புதங்களின் பின்னணி அரசியலா இல்லை ஆன்மீகமா? ஆன்மீகமும் இல்லை, அரசியலும் இல்லை மன்னா. பரதேசி எனக்காக, பலன் பெறும் வேட்கைக்காக. இவைகள் தாங்கள் தந்தவைகள். விக்கிரமன் தன் மக்களின் பொருட்களை ஏற்பதில்லை. காணிக்கை தந்தது அரசனின் கவனத்தை ஈர்க்கத்தான். அதைத் தவிர வேறு வழி ஒன்றும் புலப்படவில்லை. தாம் ஒரு யோகி. உங்களைப் போன்றவரும் பொருள் காட்டி வசப்படுத்துவதா? தாம் ஆணையிடுங்கள், தருகிறேன். என்னதான் வேண்டும்? மன்னாதி மன்னன் விக்ரமாதித்தனிடமிருந்து எதுவும் தேவையில்லை. மாவீரன் விக்ரமாதித்தன் தான் வேண்டும். வீர விக்ரமாதித்தன். நடக்குமா? ஏன் நடக்காது? மன்னா, உன் உதவியை கோருகிறேன். ஒரே ஒரு நாள் இரவு, அதுவும் தன்னந்தனியாக. தனிமையில் வந்தால் தங்கள் விருப்பம் என்ன? இங்கிருந்து தொலை தூரத்தில் பயங்கரமான ஒரு காடு, மண்டை ஓடுகள் தொங்கும் பயிற்சி ஒன்று செய்கிறேன். நெடுங்கால லட்சியத்தின் இறுதி பயிற்சி. அப்போது மற்ற தடைகள் வராது தடுக்க வீரனும் சாதனையாளனும் எனக்கு மிக தேவை. அப்படிப்பட்ட வீரமுள்ள ஒருவன் உன் போல் உண்டோ? அந்த கருத்தில் தான் தினம் இங்கு வருகிறேன், கனி வழங்குகிறேன். முடியுமா? சொல். இன்றிரவு பயங்கரமான காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக வர முடியுமா உன்னால்? முடியுமா? முடியும். தவறாமல் வருவேன் யோகியாரே. திடமான உங்கள் உறுதிக்கு மனமாற நான் உதவுவேன். அது எனது கடமை. மன்னவா, மெய்க்காப்பாளர்கள் இன்றி உங்களை தனியாக அனுப்ப முடியாது. பொறுப்புணர்ச்சியை பாராட்டுகிறேன். விக்ரமாதித்தன் வாக்களித்து தவறியதில்லை. வாக்களித்து விட்டால் அது செய்து முடிக்கப்படும். ஜெய் கால பைரவா. ஜாய் பைரவநாதா. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சய். 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 ஓம். வணக்கம் யோகியாரே. நீதான் அரசன். அரசன் அல்ல, சாமானியன். வாக்கு தவறாமல் நீ வருவாய் என்று அறிவேன். ஆணையிடுங்கள் யோகியாரே, பொறுப்போடு அதை செய்வேன். விக்ரமா, பயங்கரமான விந்தையான ஒரு வேலை செய்ய வேண்டும். இங்கிருந்து தெற்கே போனால் சுமார் 2 யோசனை தூரம் அடர்ந்த காட்டுப் பகுதியை கடந்த பிறகு ஒரு சுடுகாடு இருக்கும். அங்கே தலைகீழாக தொங்கும் ஒரு பிணத்தை பார்ப்பாய். எனது இந்த சாதனையின் பூர்ணாகுதிக்காக பிணம் எனக்கு தேவைப்படுகிறது. நீ புறப்படு, அதை கொண்டு வா. அந்த பிணம் உங்களுக்கு எதற்காக? எதிர்கேள்வி போடாதே. பணியை சொன்னேன், செய்து முடி. நீ போய் பிணத்தை கொண்டு வா. அப்படியே. ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சய். ஓம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சய்.
பலே அட வந்தாரையா வீர விக்ரமாதித்ய மன்னன். பலே உனக்கு சக்தி இருக்கிறது, சாதிக்கிறாய். அட இந்த வேதாளத்தை பிடிப்பதென்ன? உனக்குள்ள சக்தியால் இந்திரனை கூட பிடித்து விடுவாய். ஆனாலும் இது அற்புத சாதனை, வீரத்தின் வெற்றி. அட இதுவரை எவனும் இது போல் செய்ததில்லையே. மன்னவா, எனக்கு தெரியும் அந்த துஷ்ட யோகி எப்படியும் உன்னை இங்கே அனுப்புவான் என்று. பிணத்தை கொண்டு வா என்று உன்னை அனுப்பினானே தவிர முடிவில் ஏமாறுவான். பாவம், அவனால் என்னை நெருங்க முடியாது. சூமந்திரக்காடு என்று அவன் சொல்வதெல்லாம் அந்த சுடுகாடு வரைதான். ஒரு வார்த்தை கூட என்னிடம் சொல்ல மாட்டான். நினைவிருக்குமே அவனுக்கு என் நிபந்தனை. ஒரு மந்திரம் சொன்னால் அவன் தொலைந்து போவான். அதை விட நான் ஒரு கதை சொல்கிறேன். பொழுது போகும், கால்நடையாய் நடக்கும் களைப்பும் தெரியாது. கேள். பாடலிபுத்திரத்தில் பிரமாதமான ஒரு கோவில், மிகவும் அழகான தேவி கோவில். வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் பக்தர்கள் வருவார்கள் தேவியை தரிசிக்க. ஒரு நாள் சூரியவர்மன் அவனுடைய நண்பன் சந்திரசேனனுடன் பாடலிபுத்திரத்திற்கு வந்து அங்கே பேசிக் கொண்டிருந்தான். பிறகு தேவியை தரிசனம் செய்ய ஆலயம் சென்றான். சூரியவர்மன் தேவியிடம் என்ன வேண்டிக் கொண்டான் என்பது வேதாளமாகிய எனக்கு தெரியாது. ஆனால் அவன் தேவியை தரிசித்து திருப்பும் போது ஒரு அழகியை கண்டான். அம்மன் அருள் என்று நினைத்து சிந்தனை வேகமாக செயல்பட, இந்த பெண்ணை மணந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையே பாழ் என்ற முடிவுக்கு வந்து அதை தன் நண்பனிடம் சொன்னான். நண்பன் சிரித்தான். இதை சொல்ல ஏன் வெட்கம்? பெண்ணின் தந்தையிடம் போய் பேசுவோம் என்றான். பெண்ணின் கல்யாணத்தை நடத்த வேண்டிய கவலை எந்த தந்தைக்குத்தான் இருக்காது? மணமகனே தன் வீடு தேடி வந்தது தேவியின் அருள் என்று நினைத்து ஏற்பாட்டுக்கு சம்மதித்தார் பெண்ணின் தந்தை. தேவி பக்தியான அவன் மகளுக்கும் மிகவும் பிடித்து விட்டது சூரியவர்மனை. நல்லது. மணமகன் என் கருத்துக்கு மாறுபட்டு நான் பேசவே மாட்டேன். பிள்ளை பிராயம் முதல் என் மகள் தேவியின் பக்தை. காலையும் மாலையும் தேவியை தரிசிக்காமல் சாப்பிட மாட்டாள். பாவம், அவள் பக்திக்கு திருமணம் தடையாக அமைந்து விட்டால்? பக்தி எனக்கும் உண்டு. கல்யாணத்திற்கு பிறகும் உங்கள் மகளின் தேவி பக்தியை எப்போதும் அனுமதிப்பேன். இன்றுதான் திருமணம் முடிந்தது. இன்றே நீங்கள் செல்லுவது எனக்கு இஷ்டமில்லை. மாமா, இன்று இருந்துவிட்டு நாளை செல்லுங்கள். மாமா, உங்கள் விருப்பம்தான் எனக்கும். அவசரப்படுவது எங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் பூஜை இருக்கிறது. அம்மா சீக்கிரம் வா என்றாள். அம்மா சொன்னதை தட்ட முடியுமா? மாப்பிள்ளையுடைய அபிப்பிராயம் என்னவென்றால், அவர் அம்மா செய்யும் குலதெய்வ பூஜையில் உங்கள் மகளும் கலந்து கொள்ள வேண்டும். என்னை ஆசீர்வதியுங்கள். நண்பா நண்பா, சந்தோஷம் தாங்கவில்லை. சூரியவர்மா, புதிய மனைவி, புதிய குடித்தனம். நண்பனை மறந்து விடாதே. காதல் கல்யாணம் அல்லவா? சந்திரசேனா, முதலில் நாம் வீடு போய் சேர்ந்து தேவி பூஜையில் கலந்து கொள்வோம். அப்படியே. அப்போதுதான் உன் அண்ணி நம் குலதெய்வத்தை தரிசிக்க இயலும். இது ஒத்துக்கொள்ள வேண்டியது.
கொலையும் கொள்ளையும் அங்கு யாரும் தப்ப முடியவில்லை. பல்லக்கிலிருந்து கல்யாண பெண் வந்து பார்த்தாள். அங்கு ஒருவரும் இல்லை. கொள்ளையர் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அங்கு தரையில் 2 உடல்கள், தலைகள் தனியாக கிடந்தன. அம்மா, அம்மா, என்ன செய்து விட்டாய் தேவி? என் தாலியை பறித்து விட்டாயே. என்ன செய்ய துணிந்தாய் மகளே? பார்த்தாயே தேவி, என் பூஜைக்குரிய பலன் இதுதானா? இப்படி நான் பரிதவிக்க இனிமேல் நான் வாழ்ந்தென்ன? பயப்படாதே, அவர்கள் பிழைப்பார்கள். என்ன என்ன பிழைக்க வைக்கிறேன் அவர்களை. நிஜமாகவா தாயே? சொன்னபடியே தேவி அவர்கள் இருவரையும் பிழைக்க வைத்தாள். பாவம் விக்ரம் சந்தோஷத்தில் ஒரு பெரிய சங்கடம். அது பிரச்சனையானது அந்த மணமகளுக்கு. தேவி சொன்னாள், துண்டாகி கிடந்த உன் புருஷன் தலையையும் அவன் நண்பனின் தலையையும் அவர்கள் உடலிலே ஒட்டவை என்று. ஆனந்த பரவசத்தில் அந்த மணமகள் அவசரப்பட்டு தடுமாறி போய் தன் புருஷனின் தலையை நண்பனின் உடலில் சேர்த்து விட்டாள். அதுபோல் நண்பனின் தலையை புருஷனின் உடலில் சேர்த்து விட்டாள். இவன் தலை அவன் உடலில், அவன் தலை இவன் உடலில். நீ நீ இது விக்ரமா, நீ விவேகமான அறிவாளி, அனுபவசாலி. ஊருக்கெல்லாம் நியாயம் வழங்குவதிலே பாலிலிருந்து நீரையும் நீரிலிருந்து பாலையும் பிரித்து விடுவாயாம். கேட்டாய், சிந்திப்பாய், முடிவு சொல்வாய். மணமகளின் முன்னால் 2 இளைஞர்கள். அந்த இருவரில் அவளுடைய கணவன் யார்? எந்த கரங்கள் அவள் கழுத்திலே மாலையிட்டதோ அந்த கரங்களுடைய உடலிலே நண்பனின் தலை. அதுபோல நண்பனின் உடல், அதன் மீது கணவனின் தலை, அவள் கணவனின் தலை. நியாயம் சொல் விக்ரமா, நியாயம் சொல். நீ நியாயம் தெரிந்தவன், நாளும் தெரிந்தவன். சொல். சொல்லாவிட்டால் உன் தலையை தூள் தூளாக்குவேன். சொல்கிறேன் முடிவு. மனிதனின் உடல் கூறானது வியப்பானது, அதிசயமானது. எல்லா அங்கமும் செயல்படுகின்றன. ஒரு அங்கம் எந்த செயல் புரிகிறதோ அதை இன்னொரு அங்கம் செய்யாது. அங்கங்களுக்கெல்லாம் தலைமையாக அமைந்து ஆணையிட்டு செயல்படுத்துவது இந்த தலை, அதாவது மூளை. அதன் ஆணையில் உடல் செயல்படுகிறது. மூளைதான் முக்கியமானது. உடல் மூளையின் சேவகன். அதனால் எந்த உடல் மீது அந்த பெண்ணின் கணவன் தலை இருக்கிறதோ அந்த உடல், அந்த ஆள், அந்த பெண்ணின் புருஷன். பலே விக்ரமா, இது சரியான தீர்ப்புதான். பாராட்டுகிறேன். நீ வீரன் மட்டுமல்ல, விவேகம் மட்டுமல்ல, ஞானி. ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். முன்பே சொல்லி இருந்தேனே, ஏமாந்து விடுவான் என்று. ஏமாறுவதற்கு உன்னை அனுப்பி வைத்தான். நீ புத்திசாலி, அதனால் போகிறேன். வேதாளமே, உன்னை நான் விடமாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே.
என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன்